வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. வெறும் அன்றாட செய்திகளை மட்டும் பேசாம, தமிழ்நாட்டோட சமீபத்திய அரசியல் மாற்றங்கள், நிர்வாக சிக்கல்கள்னு ஆரம்பிச்சு, அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி போய் நம்ம வாழ்க்கையோட ஆழமான தத்துவங்கள் வரைக்கும் அலச போறோம். ஒரு அற்புதமான சிந்தனை பயணத்துக்கு தயாராயிக்கோங்க. வாங்க உள்ள போகலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு பார்த்துடலாம். புதிய அரசியல் கூட்டணிகள், மின்சாரத்துறை நிர்வாகம், உண்மையான வளர்ச்சி எது, கல்வி மற்றும் நுகர்வு, அப்புறம் கடைசியா சுயமரியாதை மற்றும் சிந்தனை. இதுதான் இன்னைக்கான ரோட் மேப். முதல்ல அரசியல் கூட்டணிகள்ல நடக்கிற இந்த புதிய நகர்வுகளை பத்தி பாப்போம். இப்போ நடக்கிற இந்த அரசியல் மாற்றங்கள்ல ரெண்டு முக்கியமான பார்வைகள் இருக்கு. ஒரு பக்கம் திமுகவோட பார்வை. கூட்டணி கட்சியான விசிக திடீர்னு தவைக அமைச்சரவையில இணைஞ்சத அவங்க ஒரு கூட்டணி துரோகமா பாக்குறாங்க. மறுபக்கம் விசிகாவோட பார்வையே முற்றிலும் வேற. நீண்ட காலமா அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பகிர்வு அப்படிங்கிற கோரிக்கையை அடைஞ்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு வியூகமா இதை அவங்க பாக்குறாங்க. ரொம்பவே தெளிவான ஒரு கொள்கை மோதல் தானே இது. சரி, இந்த வார்த்தை மோதல்கள்ல யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க? இந்த சித்தாந்த மோதல்களோட இறுதி பயனாளியா தவைகோட விஜய் மாறியிருக்காருன்னு இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. எதிர்க்கட்சியா இருக்கிற திமுக அவங்க கூட்டணியை தக்க வைக்க முடியாம பொதுவெளியில விமர்சனம் பண்றது விஜயோட புதிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதனால எதிர்க்கட்சிகளோட வாக்கு வங்கி பலவீனம் அடைகிறது. அதனால அவரால் எந்த முட்டுக்கட்டையும் இல்லாம தன் ஆட்சியை ஈஸியா நகர்த்த முடியுது. இதை தவிர இன்னும் சில நுட்பமான அரசியல் வியூகங்களையும் இந்த பதிவுல நாம கவனிக்கலாம். உதாரணத்துக்கு, அறநிலைத்துறையில ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவரை அமைச்சரா நியமிச்சிருக்காங்க. இது ஏன் தெரியுமா? இந்து விரோத அப்படிங்கிற விமர்சனங்களை உடைக்கவும் சில தணிக்கை எதிர்ப்புகளை சமாளிக்கவும் பயன்படுத்துற ஒரு சமூக சமன்பாடு வியூகம் இது. அதே போல முன்னாள் எம்பி சத்யபாமா மாதிரி ஆட்கள் தொகுதி பக்கம் வராததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மக்களோட அன்றாட பிரச்சனைகளை விட கட்சி மேலிட அரசியலுக்கும் இந்த மாதிரி சாதிய சமன்பாடுகளுக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கறதுதான். இப்போ அரசியல் வியூகங்கள்ல இருந்து கொஞ்சம் நிர்வாகம் பக்கம் வருவோம். குறிப்பா மின்சாரத்துறை நிர்வாகத்துல நடக்கிற கோளாறுகளையும் கடனையும் பத்தி பாப்போம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏன் இவ்வளோ பெரிய கடல்ல மூழ்கிருக்கு? சமீபத்துல டிஎன்ஜிசிஎல் அதிகாரி மங்களநாதன் அதிரடியா சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரே, அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இங்க நாம கவனிக்க வேண்டிய அதிர்ச்சியான விஷயம் அந்த நிதிச்சுமையோட அளவுதாங்க. எந்த இழப்புகளையும் சரி செய்யாம வெறும் கடனை வாங்கி வட்டி கட்டுறதுலயே முந்தைய அரசுகள் காலத்தை ஓட்டுனதால இன்னைக்கு டிஎன்இபியோட ஒட்டுமொத்த கடன் சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, இது எந்த அளவுக்கு பெரிய தொகை. இந்த இமாலய நிதிச்சீரழிவுக்கு முக்கியமா 3 காரணங்களை சொல்றாங்க. முதல்ல, முறைகேடான மின் கொள்முதல். அதாவது நம்ம சொந்த உற்பத்தியை விட்டுட்டு தனியார்கிட்ட ரொம்ப அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கினதால வந்த பெரிய நிதி இழப்பு. ரெண்டாவது, டெண்டர் ஊழல்கள். இடைத்தரகர்கள் உள்ள பூந்து மார்க்கெட் ரேட்டை விட அதிக விலைக்கு டெண்டர் விட்டு வெளிப்படைத்தன்மையே இல்லாம ஆக்கிட்டாங்க. மூணாவது, நிர்வாகத் தொய்வு. ஆட்கள் பற்றாக்குறையால ஏற்பட்ட பயங்கரமான மின் இழப்புகளும் நிர்வாகச் சீர்கேடுகளும். இந்த நிர்வாக முடக்கம் எந்த அளவுக்கு மோசம்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மின்சார வாரியத்தில் இருக்கிற மொத்த 1.4 லட்சம் பணியிடங்கள்ல வெறும் 70,000 ஊழியர்கள், அதாவது சரிபாதி பேர் மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க. மீதி 50% இடங்கள் அப்படியே காலியா கிடக்கு. ஒரு பெரிய துறைக்குள்ள இவ்ளோ பெரிய நிர்வாக முடக்கம் இருந்தா என்ன ஆகுறது? சரி, இப்போ ஒரு பெரிய படத்தை பார்ப்போம். உண்மையான சிங்கப்பூர் வளர்ச்சினா என்ன? இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மேலோட்டமான கார்ப்பரேட் வளர்ச்சிக்கும் உண்மையான சமூக வளர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை இது அக்குவேறு ஆணிவேரா பிரிச்சு காட்டுது. ஒரு பக்கம் போலி வெளிச்சம், பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள், கான்கிரீட் காடுகளை கட்டிட்டு லஞ்சத்தையும் சாதி பாகுபாட்டையும் அப்படியே வச்சிருக்கிறது நிச்சயமா ஒரு வளர்ச்சியே கிடையாது. ஆனா மறுபக்கம் சிந்தனை புரட்சி. அதாவது 8 கோடி மக்களும் அரசாங்கத்தோட ஒவ்வொரு பைசா செலவையும் IFHRMS மாதிரியான நிர்வாக அமைப்புகளையும் துணிஞ்சு கேள்வி கேட்கிற அந்த தர்க்க அறிவை பெறதெல்லாம் உண்மையான வளர்ச்சி. இதுதான் நிஜமான சமூக ஏற்றம்னு ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. அடுத்து நம்முடைய கல்வி முறையையும் இந்த நுகர்வு கலாச்சார நாடகத்தையும் கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ற கல்வி முறை உண்மையிலேயே ரொம்ப பழமையான ஒரு ஃபேக்டரி மாடல்னு தான் சொல்லணும். ஏன் எதற்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக உழைக்கிற மெஷின்களை உருவாக்குற அந்த பிரிட்டிஷ் காலத்து மனப்பாட கல்வி தான் இன்னமும் இருக்கு. ஆனா இப்போ நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ காலத்துல இருக்கோம். கூகுளும் ஏஐயும் உலகத்துல இருக்கிற அத்தனை தகவல்களையும் நொடிப்பொழுதுல நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறப்போ வெறும் டேட்டாவை மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுறது எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி சுய சிந்தனை இல்லாம படிக்கிறவங்க கடைசியில எங்க போய் நிக்கிறாங்க? அதுதான் இந்த நுகர்வு நாடகம். இது ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ்.
முதல்ல சமூகத்தோட அழுத்தத்துக்காக கண்மூடித்தனமா பிள்ளைகளை பெத்துக்கிறது. ரெண்டாவது, தங்களோட அறிவு வறட்சியை மறைக்க ஆடம்பர அபார்ட்மெண்ட், காருன்னு போலி கௌரவத்தை தேடி ஓடுறது. மூணாவது, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்காக ஒரு 15 செகண்ட் ரீல்ஸ் போட்டு அதுல லைக்ஸ் தேடுறது. கடைசியா, இதுக்கெல்லாம் வாங்கின இஎம்ஐ கடனை அடைக்கிறதுக்காகவே வாழ்நாள் முழுக்க ஒரு மிஷின் மாதிரி உழைக்கிற நவீன அடிமை முறைக்குள்ள மாற்றுறது. இது உண்மையிலே ஒரு முடிவில்லாத விசைச்சுழல். இறுதியா இந்த மொத்த அலசலோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். சுயமரியாதை மற்றும் சிந்தனை அது எப்படி உயிருக்கு மேலானதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த நுகர்வு நோடாடச் சுழையிலிருந்து எப்படிதான் தப்பிக்கிறது? வெறும் உலகியல் வாழ்க்கையோட இந்த வெற்றுச் சடங்குகளை தாண்டி இந்த உலகத்துல உயிருக்கும் மேலான உன்னதங்கள் சில இருக்குன்னு ஒரு 4 தூணுகளை இங்க முன்வைக்கிறாங்க. 1, ஊழலுக்கும் சமூக அழுத்தங்களுக்கும் எக்காரணம் கொண்டும் வளைந்து கொடுக்காத சமரசமற்ற சுயமரியாதை. 2, யதார்த்தத்தை துணிஞ்சு கேள்வி கேட்கிற முழுமையான சிந்தனை சுதந்திரம். 3, உண்மையை நோக்கிய அயராத சுயதேடல். அப்புறம் 4வது, வெறும் சொத்துக்களை சேர்த்து வைக்காம சிந்தனை அப்படிங்கிற ஒருபோதும் அழியாத அறிவு பங்களிப்பை இந்த சமூகத்துக்காக விட்டு செல்வது. இந்த ஒட்டுமொத்த தத்துவத்தோட மையக் கருத்தை தந்தை பெரியாரோட இந்த வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தைகள் ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்து, மனிதனுக்கு சுயமாக சிந்திக்கும் ஆற்றலும் சுயமரியாதையும் தான் உயிர். இதைவிட சிறப்பா இந்த விஷயத்தை யாராலையும் சொல்லிடவே முடியாதுங்க. நிஜமா சிலிர்க்க வைக்குதுல்ல. இப்போ இந்த விளக்கத் தொகுப்போட இறுதியில உங்ககிட்டயே ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். இந்த நுகர்வு நாடகத்துல நீங்களும் காலம் முழுக்க ஒரு சாதாரண கதாபாத்திரமாவே பயணிக்க போறீங்களா? இல்ல சமூகத்தோட இந்த போலி வெளிச்சங்களை கடந்து உங்களுக்கான நிஜமான விடுதலையும் உண்மையை தேடுற உங்க சொந்த பயணத்தையும் இன்னிக்கே தொடங்க போறீங்களா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புதிய தேடலை உருவாக்குச்சுன்னா அதுவே பெரிய வெற்றி. மீண்டும் ஒரு அற்புதமான சிந்தனை பயணத்துல சந்திப்போம்.